மீட் இருக்குது சாக்லேட் மில்க் பாத்தீங்களா ஜெலட்டின் திக் இந்த மாதிரி இருக்கு. இனி அது ஹீட்டுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சிடும். இந்த ஜெலட்டின் தான் நம்ம போய் உங்களுக்கு டைப் பண்ண போறோம் கேக்ல. சரிங்களா? இந்த மில்க் தான் என்ன பதம் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? இப்போ எல்லாமே மிக்ஸாய் கரைஞ்சிடும் தானே. அந்த ஒயிட் சாக்லேட்னா அந்த ஹீட்டுக்கு ஜெலட்டின் நார்மலாவே கரைஞ்சிடும். இல்ல அதுக்கு முதல் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ண முதல் ஒயிட் சாக்லேட் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க. சின்ன சின்ன பீசஸ் வந்து பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்க வடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே திக் வந்துட்டு இந்த திக்னஸ் வந்து இங்க பாருங்க டாட்ஸ் மாதிரி விளணும். இந்த திக்னஸ் வந்தா காணும். சரியா? இனி 6 ஜெலட்டின் வந்து இருக்க வருது. அப்ப எங்களுக்கு ஓகே வேணும். நல்லா பண்ணிட்டு ஓகேவா? ஃப்ரிட்ஜில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வடியட்டும். வடிஞ்ச பிறகு அப்படியே தூக்கி போட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஏறிடும். வாங்கிட்டா ஒன்றுமே செய்யாது. எதை நீங்கள் டெலிவரி பண்ணலாம், எதுவும் செய்யாது. வாங்கிட்டா ஒரு பக்கம் ரைட் இருக்கணும், ஒரு பக்கம் இப்படி வரணும். இப்படி இருக்கணும். நீ வேணும் இந்த ஷேடோ இருக்கணும். இந்த ஒயிட்டை தொட்டுட்டு இப்படி இருக்கீங்கன்னா தான் இந்த ஷேடோ வரும். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றலாம். வெள்ளை கலரும் இந்த ஒயிட்டை தொட்டுட்டு இப்படி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த ஷேடோ வரும். இந்த இருக்கணும் இந்த ஷேடோ ஒன்று விழுந்துருக்கு பாருங்க. ஆக டைட்டாகி ஏலா இதை குழைச்சி எடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி மட்டும் மாசே சரியா? based on Stefan House. மேக்ஸிமம் எல்லா வெட்டிங் கேக்ஸ்லேயும் இந்த பூ இருக்கும். எதுன்னு சொல்கிறது ஃபில்லர் ஃப்ளவர்ஸ். நீங்கள் எத்தனை ரோசஸ் வச்சாலும் எத்தனை பெரிய ஃப்ளவர்ஸ் வச்சாலும் ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் வைக்காட்டி அந்த இடம் கேப் அப்படியே இட வரையும் வாங்கிட்டா. நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு வெட்டிங் ஓகே பார்ப்பீங்க, அது தனியாக ரோசஸ் மட்டும் இருக்காது. பட்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் சொல்கிறது இந்த பூ இதெல்லாம் சொல்கிறது ஃபில்லர் ஃப்ளவர்ஸ். மெயினாக இதுக்கு பேரே ஃபில்லர் ஃப்ளவர்ஸ். எல்லாமே சின்ன சின்ன ஒரு ஒரு 10-15 பூ அதுலேயே இருக்கும். இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக அது வெளியே லீவ்ஸ் பட்ஸ் எல்லாமே. விளங்குதா? இதுக்கு கொஞ்சம் அந்த இடவழியை நடத்துங்க. விரிகிற மாதிரி என்ன இப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டில் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி போட்டு நீங்கள் போடணும்.
கம்பி பெருசு கொஞ்சம் சின்ன கம்பியில் அப்படியே டைட்டாக இருக்காங்க. இல்லை நீங்கள் காய்ச்சி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் ஏதாவது டக் பண்ணணும். ஆஃப் பிங்க் உங்களுக்கு என்ன நடுவில் மட்டும் டார்க் பிங்க் வர மாதிரி. க்ரீன் வந்து கொடுக்கணும். ஏங்கிட்ட கம்பி பெருசு இந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரீன் வந்து கொடுக்கணும். Step notice baby bird, roses, daisy. So soft animal. பட்ஸ் அளவு சின்ன நிப்பாட்ட போறீங்கன்னா இப்படி கூட நிப்பாட்டுங்க. ஒரு 3 நாளோடய நிப்பாட்டுங்க. பட்ஸ் அளவு எல்லாம் பெரிய ஃப்ளவர்ஸ் வராது தானே, இடையில பட்ஸ் ஃப்ளவர்ஸ் வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து எங்களோட பூ எத்தனை அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாமா. மேக்ஸிமம் ஒரு 12 அதுக்கு மேலே மிஞ்சி வராது. சரி, அடுத்தடுத்து வருது வாங்கிட்ட. சரியா, இந்த மாதிரி கீழே உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்ஸ் ஆகிருந்தால் சின்னதாக கட் பண்ணுங்க. ஈரத்தோடய கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணி மட்டும் வச்சுருங்க. முட்டைக்கு ஸ்ட்ரிப்ஸ் தானே அந்த எம்டி முட்டை கவர் வரைக்கும் அதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பெருசு சைடுன்னு சொன்னால் நீங்கள் இதுலேயே பெரிய சைஸ். இந்த கட்டர் இது வந்து கடைசி சைடு, இதில் பெருசு இது இப்போ வருகுதா என்னென்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கட்டர்ஸ் இது நான் படிக்கும்போது வேண்டினது இன்னும் வச்சுருக்கேன். இந்த சாரி சும்மா நார்மலாக இதில் செய்கிறனாலும் செய்யலாம். நான் ரோசஸ் செகண்ட் வார கட்டர். சரி, ஓகே. அடுத்தது பேபி பர்த். இது தெரியாது, பேபி பர்த். இது வந்து இது சின்ன பிள்ளைகள பேப்டிசம் கேக் அல்லது அந்த மாதிரி ஞாஸ்தானம் கேக் செய்வாங்க. ஓ, பேபி பர்த் அப்படி பாருங்க. இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓ இல்லை இல்லை, அது இது பேபி சுகர் ஃப்ளவர்ஸ் வந்து தனியாக சரியா. இதுக்கும் இந்த மாதிரி டூன் பண்ணுங்க, நல்லா மெலிசா இருக்கணும். அதே பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ். சரியா, இப்போ இதை இப்படியே வைக்கிறத விட டூன் பண்ணுறது தான் படிக்கும். இங்கே பாருங்கள், ஸ்பான்ச்சில் வச்சு எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து இப்படியே வட்டிட்டு எடுக்கிறத விட இது இப்படி எடுத்து போட்டு டூன் பண்ணணும். சரியா, இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த ஸ்பான்ச்சில் வச்சுருங்க. வச்சுட்டு இது பாருங்கள், ஒவ்வொரு இதெல்லாம் டவுன் பண்ணணும். நடுவில் வைக்கிறது பீட்ஸ் வச்சிங்க எப்படி நீங்கள் ஸ்பான்ச்சில் இப்படி வச்சு செய்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன எடிபிள் பீட்ஸ் கூட வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
இது வந்து மிக்ஸ் பண்றது ஏன் அது கொண்டாட என்ன ரீசன்? கொஞ்சம் நேரம் போக போக பாருங்க டைட்டாக இணைக்கும். இது இந்த சாக்லேட் கொஞ்சம் நேரம் போக போக இப்போ இந்த மாடலிங் சாக்லேட் பேஸ்ட் வந்து வருது. அது ஒவ்வொரு இதெல்லாம் டூல் பண்ணுங்க வாங்கிட்டா ஒவ்வொரு இதெல்லாம் டூல் பண்ணிவிட்டு நடுவில் டூல் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சில் இப்படி குத்திட்டு எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் வச்சு வாங்கிட்டா இதனால் அந்த பேபி புல் இது மேக்ஸிமம் எல்லா கேக்ஸுக்கும் வரும். சாக்லேட் ரோஸ் சொல்றது இது அன்னைக்கு போட்டிருக்குது. பீட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. பார்த்து செய்யணும். கோது எப்பவுமே கேக்குக்கு நீங்கள் முட்டை யூஸ் பண்ணும்போது வண்ண கட்டாங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு முட்டை போட்டு பண்ணாங்க. மெரி கட் பண்ணோம். அரை கப் மில்க் என்ன 120 ml மில்க் பாருங்க நோட்டில்